தமிழ்நாடு e-paper.com வழங்கும் உங்கள் ஊரின் சிறப்பு பகுதியில் இன்று கோவில்பட்டி. நம்மோடு பகிர்ந்தவர் சா. ஜான் ரவி. 1826க்கு முன்பு இருந்த சவுத் ரயில்வே ஸ்டாப் ஊர் மாறினதுக்கு அப்புறம் வேகமாக வளர்ந்த ஊர்தான் கோவில்பட்டி. செண்பக மன்னனால் கட்டப்பட்டதுதான் இங்குள்ள செண்பகவள்ளி அம்மன் திருக்கோவில். கோவில்பட்டிக்கு பழைய கால பெயராக திருமங்கை நகர் என்ற பெயரும் உண்டு. வெள்ளைக்காரர்கள் ஆட்சியில் இருந்தபோது முக்கியமான ஊர்தான் இந்த கோவில்பட்டி. ஊரில் ஏதோ ஒரு இடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கடலை மிட்டாய் உலக அளவில் புவிசார் குறியீடு பெற்றது சிறப்பாகும். முதலில் கிராமமாக இருந்து நகராட்சியாக அதன்பின் வளர்ந்தது அல்லாமல், தொழிலிலும் வேகமாக வளர்ந்ததும் அல்லாமல் உலக அளவில் புகழ் பெற்றதுதான் கோவில்பட்டி நகரமாகும். சுருக்கமாக சொல்வதானால், கோவில்பட்டிக்கு போனால் எந்த தொழிலும் செய்து பிழைத்துக் கொள்ளலாம் எனவும் சொல்வதுண்டு. கோவில்பட்டிக்காரன் கோபத்தில் கூட எதிரிக்கு ஆபத்து நினைக்க மாட்டான் எனவும் சொல்வதும் உண்டு. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தயாரிக்கப்படும் கடலை மிட்டாய் தனி சிறப்பு. தாமிரபரணி தண்ணீர், மண்டை வெள்ளம், கரிசல் மண்ணில் விளையும் நிலக்கடலை, மண்ணின் ஈரப்பதம், இவைதான் கோவில்பட்டி கடலை மிட்டாயின் சுவை. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை திருநாள் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி முந்தின நாள் தேர் திருவிழாவும், தீர்த்த திருநாளுக்கு மறுநாள் அன்று தெப்பத் திருவிழாவும் நடைபெறுவது வெகு சிறப்பு. சுற்றியுள்ள 8பட்டி கிராமங்களும் இங்கே வந்து பெரும் திரளாக கொண்டாடுவார்கள். மேலும் இங்கு கதிரேசன் மலை என்ற மலையின் மேல் அமைந்துள்ள சொர்ணமலை கதிரேசன் முருகன் கோவில் மிகவும் சிறப்பு பெற்றதாகும். கோவில்பட்டியில் தயாரிக்கப்படும் கடலை மிட்டாய்கள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தயாரிக்கப்படும் கடலை மிட்டாய் புகழ் பெற்றது. கோவில்பட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதியில் வானம் பார்த்த கரிசல் பூமியாகும். இங்கு விளைவிக்கப்படும் நிலக்கடலைக்கு இயற்கையாகவே இனிப்பு சுவை அதிகம். இதனால் அனைவரும் விரும்பும் உணவு பண்டமாக கடலை மிட்டாய் திகழ்கிறது. கோவில்பட்டியில் தயாரிக்கப்படும் கடலை மிட்டாய்கள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. புவிசார் குறியீடு பெற்றுள்ள கோவில்பட்டி கடலை மிட்டாயை உலகளவில் கொண்டு செல்ல தபால் துறை கடந்த அக்டோபர் மாதம் சிறப்பு தபால் தலையை வெளியிட்டது. இந்நிலையில் கோவில்பட்டி கடலை மிட்டாயை தபால் நிலையங்கள் மூலம் விற்பனை செய்ய வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வந்தனர். அதற்கான முயற்சியை கோவில்பட்டி கோட்ட தலைமை தபால் நிலைய அதிகாரிகள் மேற்கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி கடலை மிட்டாயை தபால் துறை மூலம் பணம் செலுத்தி வீட்டில் இருந்தபடியே பெற்றுக்கொள்ளும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் கோவில்பட்டி கடலை மிட்டாய் இனி தபால் துறை மூலம் வாடிக்கையாளர்களின் வீட்டு வாசலிலேயே கொண்டு சேர்க்கப்படும். இந்தியாவின் எந்த தபால் நிலையத்திலும் ரூபாய் 390 செலுத்தி ஆர்டர் செய்தால் அது கோவில்பட்டி தலைமை அஞ்சலகத்தில் இணையம் மூலம் பெறப்பட்டு அடுத்த ஓரிரு நாட்களில் அவர்கள் வீட்டிற்கே விரைவு தபால் மூலம் கொண்டு சேர்க்கப்படும். ரூபாய் 390 செலுத்தி விரைவு தபால் மூலம் பெறப்படும் பார்சலில் மொத்தம் 1 கிலோ எடை கொண்ட 5 கடலை மிட்டாய் பாக்கெட்டுகள் இருக்கும். விரைவு தபாலுக்கென தனி கட்டணம் கிடையாது. மேலும் வீட்டில் இருந்தபடியே தபால்காரர் மூலமாகவும் ரூபாய் 390 செலுத்தி கடலை மிட்டாயை ஆர்டர் செய்யவும் வசதி செய்யப்பட்டுள்ளது. மொத்தத்தில் சொர்க்கமே என்றாலும் அது கோவில்பட்டியைப் போல ஆகுமா என்று பாடத்தான் தோன்றுகிறது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியவர் ஜெசியா டேவிட். நாளை மற்றும் ஒரு ஊரின் சிறப்பை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு e-paper.com நாளிதழை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும்.